கோபோஜங்கிறது வந்து நம்மளோட வம்சவழியில் வந்து இருக்கிற ஒரு 7 கறி சாப்பிடக்கூடிய ஒரு கறி வந்து நம்ம நண்பருக்கு தெரியாமல் யாரோ என்ன செய்யணும் நம்ம ஒரு அதிகரிக்கும் இழுபறியில் போகுது இல்லையா. அந்த இழுபறியான காரியத்தை வந்து இந்த சிவன் கோயிலில் வந்து நம்ம இந்த கோபூஜை வந்து மிகப்பெரிய தடங்கள் வந்து வேறு எல்லா விஷயத்தையும் சிவன் கொடுத்தான். அந்த கோமாதா வந்து எல்லாரும் அங்கே உட்காந்துட்டாங்க. அவர் இறைவனோட மடியில் உட்காந்துட்டாங்க. யாருக்கு இடம் இல்லை. நம்ம மகாலட்சுமி வந்து அங்கே வருது. மகாலட்சுமி உட்காந்து இடம் இல்லாதனால எனக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மகாலட்சுமி போய் பின்னாடி உட்காந்துச்சு. அதான் அவங்க இந்த திருப்பதியில் நம்ம போட்டுட்டோம். அந்த மகாலட்சுமியோட நமக்கு வந்து மகாலட்சுமியோட பணம் பொருள் செல்வாக்கு, அந்த மகாலட்சுமியோட செல்வாக்கு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம பூஜை செய்யத்தோட நேரடியாக ஒரு சிவனுக்கு பூஜை பண்ணால் எப்படி இருக்கு? அவர் அங்கே வந்து உருவமாக இருக்கிறாரு. அவரே வந்து உருவம் இல்லாமல் ஒருத்தருக்கு பூஜை செஞ்சால் நீங்கள் நேச்சராக ஒரு கடவுள் வந்தால் எப்படி ஒரு பூஜை செய்வீங்களோ அந்த பூஜை வந்து நம்ம கோமாதா செய்யலாம். இந்த பூஜை வந்து இத்தமும் நான் 17 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கோ பூஜை மட்டும். இந்த கோ பூஜை யார் செய்கிறோம் அப்படின்னா நான் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறக்குள்ளாரிய அவருக்கும் நடக்கும், ஒரே டைமில் சிவனுக்கும் நடக்கும். இங்கே மொத்தம் 3 பேர் தாழ்ந்து நிற்பாங்க. இங்கே 5 பேர், அங்கே 5 பேர், அங்கே 5 பேர். ஒரே கோட்டில் 3 பேர்த்துக்கு பூஜை செஞ்சுருக்கேன். அந்த 3 பேர்த்துக்கு பூஜை பண்ணக்குள்ள 500 பேர் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த 3 இந்த கோயிலில் ஏன் இந்த பூஜை அறிமுகப்படுத்தணும்னா நீங்கள் எப்போவுமே பிரதோஷ பூஜை நடக்கிறதுல இந்த மாடு கண்ணை கொண்டு நீங்கள் மஞ்சள் பொங்கல் சாப்பிட்டு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணி 9 வாரம் 5 வாரம் நீங்கள் பூஜை கோமாஜா 2 பிரதோஷம் செஞ்சு 5 பிரதோஷம் நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுட்டு அதே இந்த கோரிக்கையை தான் நான் வச்சுட்டு இந்த பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு நீ எண்ணி நினைக்கிறீங்க. 9 வாரத்தை நிறைவேற்றிக்கிறேன். நீங்களே எழுதி வச்சுக்கீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எங்கே போய் அந்த பண்ணுற இதை பண்ணுறேன்னு அங்கே எங்கேயும் போவேனா. இந்த கோமாதா இந்த பிரதோஷம்லாம் நீங்கள் இப்போ இங்கே திருவண்ணாமலை போறீங்க, இங்கேருந்து பருவமலை அதான் எல்லா ஊரும் நானும் பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. இந்த விஷயத்த வந்து இங்கே இருந்த இடத்துல வந்து நம்மளால போக முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குதான், இப்படியெல்லாம் செய்யணுமாங்கிறத சொல்லி நீங்கள் செஞ்சீங்கனாவே உங்களுக்கு போலியான கோரிக்கை. அது இப்போ நம்ம நார்மலான மாடு இல்லையா, அதுக்கு போட்டு செய்யறது பூஜை செய்யாது, அதுக்கு செய்யக்கூடாது. அது செஞ்சால் நமக்கு தத்திரி சீமை மாடுங்களா? ஆமாம். அது வந்து பன்னி சம்மந்தப்பட்ட வகைகளாக